ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை முழுசாக கேளுங்க. தேங்க்யூ. வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். பணக்கார மாப்பிள்ளை. கனி அவசரமாக தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தாள். வயலட் நிற ஷிஃபான் புடவை, அதில் சின்ன சின்ன வெள்ளி நட்சத்திரங்கள், அதே கலர் ரவிக்கையும் ஒற்றை முத்து தோடுகளும், முத்து வளையல் அணிந்திருந்தாள். வெள்ளை கைப்பையும் வெள்ளை குதிக்கால் உயர்ந்த ஷூவுமாக வில்லாக இருந்த மெல்லிய புருவங்களின் கீழே வயலட்டை ஷேடோவாக மெல்ல தீற்றினாள். ஐலைனரும் ஆழ்ந்த நிற லிப்ஸ்டிக்கும் அதே நிற பொட்டுவுடன் திருப்தியாக தன்னை முழுமையாக கண்ணாடியில் ஒரு முறை பார்த்து கொண்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளை விட்டு எழுவதற்கும் அவளின் அம்மா மரகதம் உள்ளே வருவதற்கும் சரியாக இருந்தது. கனி, இன்னைக்கு அப்பா சொன்ன மெட்ராஸ் பையன் உன்னை பார்க்க வருவதாக ஃபோன் பண்ணி இருக்கிறாங்க. சாயந்தரம் நீ கொஞ்சம் முன்னாடியே வந்துடு என சொல்லியபடியே மகளின் அழகை பார்த்து பெருமூச்சு விட்டாள். முணங்கிக் கொண்டே வெளியேறினாள் கனி. வராண்டாவில் நின்ற தன்னுடைய டிவிஎஸ் 50ஐ ஸ்டார்ட் செய்து ஏறி அமர்ந்து அலுவலகத்துக்கு கிளம்பினாள். மரகதத்தினும் சேகரினும் ஒரே சீமந்த புத்திரிதான் இந்த கனி. கனியின் தந்தை பேங்க் மேனேஜராக இருந்து சமீபத்தில் தான் ரிட்டையர்ட் ஆனார். கிராமத்தில் ஏதோ கொஞ்சம் நிலம் இருக்கிறது. அதை சொந்த தம்பியிடமே குத்தகைக்கு விட்டிருக்கிறார். இதை தவிர இப்பொழுது அவர்கள் குடியிருக்கும் டவுன் வீடும் சொந்த வீடுதான். கனியை ஒரு டிகிரி ஹோல்டராக ஆக்கியிருந்தார். சேகர் தன்னுடைய சிபாரிசால் பொம்மை கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் வேலையும் வாங்கி கொடுத்து விட்டார். திருமணம் முடியும் வரை வேலைக்கு செல்ல சொன்னார். வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே செல்லவும் அவர்களது தோழி கனியை சூழ்ந்து கொண்டனர். கனி, வாட் அ பியூட்டி என்றாள் வசந்தி. ஓ லவ்லி, யூ லுக் ஸ்மார்ட் என்றாள் சௌமி. பூமாவோ என்ன அழகு என சொல்ல எல்லாருடைய ரசிப்புகளையும் ஒரு மெல்லிய சிரிப்பு மூலம் அங்கீகரித்து கொண்டு உள்ளே போனாள் கனி. அலுவலகத்தினுள் நுழைந்ததும் தன்னுடைய வேலைகளில் மூங்கியதில் அம்மா சொன்னது ஞாபகமில்லை. ஃபைல்களை சரிபார்த்து முடித்துவிட்டு மணியை பார்த்த பொழுது திடுக்கென்றாள். ஆமாம், அம்மா 1 மணி நேரம் முன்னதாக வர சொன்னதை மறந்துவிட்டாள். தாமதமாகிவிட்டது. என்ன செய்வது? அப்பா முறைப்பார், அம்மா சத்தம் போடப் போகிறாள். எல்லாத்தையும் சமாளித்து தானே ஆக வேண்டும் என தன் மனதிற்குள் நினைத்து கொண்டு, அந்த பையன் வந்திருப்பானோ, காத்திருப்பானோ? அவளுக்கு தெரியாதா ஒரு அலுவலகத்தில் பொறுப்பான வேலையில் இருந்தால் வேலை எப்படி என்று? அவள் எதிர்பார்த்தபடியே உள்ளே நுழைந்ததும் எதிர்பட்ட அப்பா அவளை முறைத்து பார்த்து மெல்ல சொன்னார், முன்னாடியே வந்திருக்கலாம்லம்மா, அவங்கெல்லாம் வந்து வெயிட் பண்றாங்க பாரு. சாரிப்பா, முக்கியமான ஃபைல்கள் எல்லாம் அனுப்ப வேண்டி இருந்தது. எல்லாரையும் தாண்டி தனது ரூமுக்குள் போனாள். 1 மணி நேரம் முன்னதாக வர சொன்னால் இப்படியா லேட்டு? சரி சரி பரவாயில்ல, எல்லாரும் 4 மணிக்கே வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்ணணும் என்றாள் கனி. நீ சீக்கிரம் முகம் கழுவி ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. ஆமா, நான் வரும்போது தானே அவங்க என்னை பார்த்தாங்க, மறுபடியும் என்ன இருக்கு என்னத்தை பார்க்கறக்கு என்று எரிச்சல் அடைந்தாள் கனி. நீ முகம் கழுவிட்டு ட்ரெஸ் மாத்தாட்டி கூட பரவாயில்ல, சீக்கிரம் வெளியில வந்து சேரு என அம்மா சொல்லிவிட்டு வெளியே போனாள். பெற்றவர்களை நினைத்து நகைத்து கொண்டாலும் அவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து சிறிது நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக வெளிவந்தாள். வந்திருந்த அவர்களுக்கு கனியை பிடித்து போய்விட்டது. சம்பிரதாய பேச்சுக்கள் பேசும் பொழுது தான் இருப்பது நல்லதல்ல என கனி ரூமுக்குள் சென்று விட்டாள். சிறிது நேரத்தில் அவர்கள் விடை பெற்றுக் கொள்வது காதில் கேட்டதும் மரியாதைக்காக வெளியே வந்தாள். அவளிடமும் சொல்லிக்கொண்டு அந்த கும்பல் வெளியேறியது. உடனே அப்பா, உனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குதா கனி என மேலே பார்த்தாள் கனி. பையன் எம்காம் படிச்சிருக்கிறான். உன்னை போல அவனும் வீட்டுக்கு ஒரே பிள்ளைதான். வரதட்சணை அதிகமாக ஒன்றும் கேட்கல. 30 பவுன் போட்டா போதும். மற்றபடி வீட்டுக்கு தேவையான கிரைண்டர், மிக்சி, ஃப்ரிட்ஜு எல்லாம் வாங்கி தந்தா போதுமாம். செல்வாக்கை பயன்படுத்தி பையனுக்கு ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுக்கணும். மற்றபடி இது நல்ல இடத்து சம்பந்தம்தான். பையனும் அழகா இருக்கான். இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கனி டக்கென்று எழுந்து ரூமுக்குள் சென்று விட்டாள். ஏதும் சொல்லவில்லை. அவளோட அம்மா, என்னடி அப்பா பேசிட்டே இருக்கிறாரு, நீ வாட்டுக்கு எந்திரிச்சு போற என சொன்னாள். எனக்கு யோசிக்கிறேன்னா கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கிறியா, இல்லை உடனே சொல்லணுமா என விடவெடுத்தாள் கனி.
2 நாட்கள் கனி யாரோடும் எதுவும் பேசவில்லை. மரகதமும் சேகரும் அதை பற்றி கேட்டு அவளை தொந்தரவு செய்யவில்லை. நல்லா யோசிச்சு சொல்லட்டும் என விட்டுவிட்டார்கள். அதற்குள் கனியை பெண் பார்க்க வந்த செய்தி அலுவலகத்து தோழிகளுக்கு எட்ட ஒரே கலாட்டாதான். ஏ கள்ளி, யாரடி அது? என்கிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை பாரு. இன்னொருத்தியோ, உனக்கு என்னப்பா, நீ உன் அழகுக்கும் வசதிக்கும் இன்ஜினியரும் டாக்டருமா லைன்ல வந்து நிற்பாங்க. எங்களை பாரு. கனி, உன் ஆளு என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை செய்கிறாரு என தோழிகள் வரிசையாக கேட்க வெறுத்து விட்டாள் கனி. உடனே பேச்சை மாற்றினாள். ஏய், என்ன சிப்ஸுடி இது, புதுசா இருக்கு என கனி கேட்க, அவளோ இது பீரங்கி பஞ்சு மாதிரி இருக்குடி என பூமா சொல்லி சிரித்தாள். ஏய், இது பரங்கி பிஞ்சு மாதிரி இருக்கு, அவங்க கிட்டேயே கேட்டுடலாமா என சொல்லிட்டு இருக்கும் பொழுதே எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரல் கேட்டு எல்லாம் நிமிர்ந்து பார்த்தார்கள். அவனோ, லஞ்ச் எல்லாம் நேரப்படி வருதா, ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம் என பணிவோடு சொன்னான் நாதன். ஏன் சார், இன்றைய ஐட்டத்தில் ஏதோ சிப்ஸ் செஞ்சீங்களா, அது என்னது? அதுவா, பரங்கி பிஞ்சு. ஓ, வெரி நைஸ். நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்ட மாதிரியே இல்லை, நல்லா இருக்கு என்றாள் சௌமியா. உங்களை எல்லாம் ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு இருக்கேன், கேட்கலாமா? உடனே அவன், நீங்கள் கேளுங்க. நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஏன் மேலே எதுவும் படிக்கலையா? இல்லைம்மா, எங்கள் வீட்டு சூழ்நிலை இடம் கொடுக்கல. ஆமாம், ஏன் இந்த வேலைக்கு வந்தீங்க? எல்லாருமே ஒயிட் காலர் ஜாப் வாங்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி? ஆரம்பத்தில் நானும் அப்படித்தான் ஆசைப்பட்டு ஏறாத அலுவலகம் இல்லை, எங்கேயும் வேலை காலி இல்லை. என் குடும்ப சுமையை குறைக்க இந்த சுயதொழில் வேலையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன். அவன் சொன்னதை வியப்புடனும் ஆர்வத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்த கனி இப்பொழுது அவனை நன்றாக நிமிர்ந்து பார்த்தாள். அவன், ஏங்க நீங்கள் மட்டும் மௌனமாக இருக்கிறத பார்த்தா எங்கள் லஞ்சில் ஏதோ குறை இருக்குதோ என நாதன் கேட்டான். உடனே கனி மறுத்தாள். இல்லை, அதெல்லாம் நல்லா இருக்கு என்று அவன் சொன்னது அவளையும் சேர்த்துதான். கனி தன் முடிவை பெற்றோர்களிடம் கேட்க வீட்டில் பூகம்பமே வெடித்து விட்டது. பெண்ணை படிக்க வச்சு அவளை விட மேலாக படித்த வரனை தேர்றதும் வரட்டு கௌரவம் பார்க்கறதும் தான் இந்த காலத்து இளைஞர்களை ஏட்டு படிப்பை தாராளமாக படிச்சுட்டு வேலை தேட முயற்சிக்காம ஒயிட் கலர் ஜாப் தான் வேண்டும் என பெண்ணை பெற்றவர்களிடம் தன் படிப்பை சொல்ல ஏராளமான வரதட்சணை கேட்கிறார்கள். கனி, இதை பாரு, ஒரு சோத்து கடைக்காரனை இந்த வீட்டு மாப்பிள்ளையா கற்பனை பண்ண எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இது நல்ல சம்பந்தமும் கிடையாது. நம்மை தேடி வந்திருக்குதே சம்பந்தம், அதுதான் நல்லது. உனக்கே புத்தி இப்படி போகுது என இறைந்தார் அப்பா. உடனே கனி, அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வரதட்சணை கொடுமைக்கு காரணம் யாரு? பெண்ணை பெத்தவங்க தான். கனி, நீ சினிமாவை பார்த்துட்டு பேசுற, ஆனா இது நடைமுறைக்கெல்லாம் ஒத்து வருமா? உன்னை விட படிப்பிலும் வசதியிலும் குறைவான அந்தஸ்துடைய அவன் என் மாப்பிள்ளையா வருவது எனக்கு நெவர். வரட்ட அந்தஸ்தை பார்த்து வரதட்சணை கொட்டு கொடுக்க நீங்க தயாரா இருக்கிறீங்க. வாழ்க்கைக்கு வெறும் படிப்பு மட்டும் போதாதுப்பா, தன்னோட சொந்த காலில் நிற்க தெரிஞ்சுக்கணும். அந்த பையன் அப்படித்தான் என சொல்லிவிட்டு அவரை பண்ணிக்கிறது தான் எனக்கு நல்ல இடமா நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம் என அமைதியாக அலுவலகத்துக்கு கிளம்பினாள். அவள் வாதத்தில் உள்ள உண்மையும் நேர்மையும் சேகருக்கு பிடிச்சிருந்தது. பிறகு என்ன, நாதனுக்கும் கனிக்கும் நல்லதொரு நாளில் கல்யாணம் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இனிதே நடந்தேறியது. அவளும் அவன் குடன் சேர்ந்து கணவன் மனைவியுமாய் அவர்களது கேட்டரிங் பிசினஸை பெரியதாக மாற்றினார்கள். இன்று இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.